மரக்காணம் அருகே கழிக்குப்பம் பகுதியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். புதுச்சேரி, ஈசிஆர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மழை தொடர்பான விவரங்களை வழங்கிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து எப்படி இருக்கு? மழை அதிகமாக இருந்தாலும் கூட வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனை தடை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கள தகவல்கள் என்ன? அகிலா, வணக்கம். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி மரக்காணம் பகுதிக்குட்பட்ட கழிக்குப்பம் என்ற கிராமத்தில் இருக்கின்றோம். இந்த கிராமம் முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு 11 மணிக்கு இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தற்போது வரை மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. காரணம், காலையிலிருந்தே தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் பலத்த காற்றுடன் சூறை காற்றும் வீசி வருகின்றது. பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்து கிடக்கிறது, மின் கம்பங்கள் சாய்ந்து கிடக்கின்றது. வீட்டினுடைய மேற்புற கூரைகள் எல்லாம் பறந்து விட்டது. பல குடிசை வீடுகளுடைய நிலையும் ஊருக்குள்ளே இப்படித்தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புயல் இன்னும் கரையை கடக்காத காரணத்தால் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது கூட பாருங்கள், தொடர்ந்து மழை பெய்து கொண்டேதான் இருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்கிறது. அதே போல பலத்த மழையும் பெய்கின்றது. சிறிது நேரம் லேசான தூறலாக இருக்கின்றது. ஆனால் மழை விடாமல் தொடர்ந்து பெய்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவிலே மழை பெய்வதை பார்க்க தொடங்கினோம். தற்போது மணி 6 மணியை கடந்து விட்ட சூழலிலும் கூட தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது முழுக்க முழுக்க கடற்கரையை ஒட்டிய பகுதி. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளேயே சுற்று வட்டாரங்களில் அருகில் கடல் இருக்கிறது. எனவே இங்கே பெய்யக்கூடிய மழையெல்லாம் வீடுகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. குடியிருப்புகளுக்குள், அவர்களுடைய வீடுகளுக்குள் தண்ணீர் புகவில்லை. எவ்வளவு மழைநீர் பெய்தாலும் அதிகபட்சம் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்குகிறது. மற்றபடி தண்ணீர் அனைத்தும் அடித்துக் கொண்டு சென்று அருகில் இருக்கக்கூடிய கடலில் கலந்து விடுகின்றது. அதற்கு ஏற்ப இங்கு வழித்தடங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த இடத்தை பொறுத்தவரையில், மரக்காணம் சுற்றுவட்டார பகுதியை பொறுத்தவரையில் குடியிருப்பு வாசிகளுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன விஷயம் என்றால், காலையிலிருந்து அவர்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கிறார்கள். மின்சாரம் இல்லை, அது வேறு வழியே கிடையாது. மின்சாரம் தற்போது கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. காரணம், நாம் முன்பே குறிப்பிட்டது போல பல இடங்களில் மின் கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றது. மின் வயர்கள், மின்சாரத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த வயர்கள் எல்லாம் சில இடங்களை கட்டாயி கீழே விழுந்திருக்கக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியுது. மரங்களும் கீழே விழுந்திருக்கின்றது. எனவே இப்படியான சூழ்நிலை தான் இருக்கிறது. ஈசிஆர் பகுதியை பொறுத்தவரையிலே ஒரு 4 மணி வரை ஒரு 4-5 கார், அவ்வப்போது ஓரிரு கார்கள் போன்றவை வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது 7 மணியை நெருங்கிவிட்ட காரணத்தால் போக்குவரத்து பெரிதாக கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு கார்கள் செல்வதை பார்க்க முடிகிறது. பாண்டிச்சேரிக்கு நெருக்கமான பகுதி இது என்பதனால் பாண்டிச்சேரி நோக்கி செல்லக்கூடியவர்களும், பாண்டிச்சேரியிலிருந்து மாமல்லபுரம் அல்லது சென்னை நோக்கி வரக்கூடியவர்களும், ஒரு சிலர் மிக அத்தியாவசிய தேவைக்காக வரக்கூடியவர்கள் மட்டும் வருகிறார்கள். மற்றபடி ஊர் சுற்றுவதற்காகவோ, செல்ஃபி எடுப்பதற்காகவோ, புயல் எப்படி இருக்கிறது, மழை எவ்வாறு பெய்கிறது என்பதை பார்ப்பதற்காகவோ யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய எண்ணத்தில் வருவதாக நமக்கு தெரியவில்லை. இந்த ஊர் முழுவதும் எப்படி அமைதியாக இருக்கின்றதோ, இருள் சூழ்ந்து காணப்படுகிறதோ, இதே போல்தான் இந்த பக்கம் சென்னை நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும், புதுச்சேரியை நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும், மரக்காணத்தை சுற்றிலும் இதே போன்று இருள் சூழ்ந்த நிலையிலே தான் இருக்கின்றது. அவர்கள் செல்போன் சார்ஜ் செய்வதற்கு கூட மிகுந்த சிரமப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் இந்த UPS பேட்டரி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று ஓரிருவர் சார்ஜ் செய்வதையும் நம் ஊருக்குள் சென்ற போது பார்க்க முடிந்தது. மரக்காணம் சுற்றுவட்டார பகுதியினுடைய நிலவரம் என்பது போக்குவரத்து கிடையாது. கடந்த 24 மணி நேரமாக மின்சாரம் கிடையாது. மழை தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. இதுதான் கள நிலவரம். ஒருபுறம் காற்றின் வேகம் அதிகரிப்பு, மறுபுறம் கனமழை என்றிருக்கும் சூழலில் களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.